ஹாய் காய்ஸ். இன்னமும் உங்கள நெறைய பேர் வந்துட்டு பிரசன்டேஷன் பண்றதுக்கு, அண்ட் தென் பிட்ச் டெக்ஸ் பண்றதுக்கு, காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு, இந்த மாரி பண்ற விஷயத்துக்குலாம் வந்துட்டு இன்னமும் காசு கட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. கைஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்ப அப்லோட் பண்ண போறேன். ஸோ நெறைய பேர் வந்துட்டு இந்த மாரி பிட்ச் டெக்ஸ் பண்றதுக்கு, அண்ட் தென் வந்துட்டு பிரசன்டேஷன்ஸ்லாம் எப்படி ப்ரோ பண்றது? ஃப்ரீயா எப்படி பண்றது? அதுக்குன்னு சர்டைன் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயா பண்றதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நான் பிளான் பண்ணேன். ஸோ அத எப்படி ஈஸியா பண்றதுன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல உங்களுக்கு காட்டுறேன். காசு எதுவுமே கட்ட தேவையில்ல. ஸோ கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ ரொம்ப பெருசாவும் இருக்காது வீடியோ டியூரேஷன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதில ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட தான் வரும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட பேர் கார்த்திக் முருகவேல். அண்ட் ஐ அப்லோட் கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டூ ஃப்ரீலான்சிங், மனி அண்ட் கரியர் ரிலேட்டட் வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போற டூல் வந்துட்டு Claude. ஸோ Claude அண்ட் Gammaன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பிரசன்டேஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம Claudeல தான் இருக்கோம். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். Claude யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில ஆட் கனெக்டர்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டூ சீ ஆல் த கனெக்டர்ஸ். ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க நெறைய டூல்ஸ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது Gammaல. ஸோ அதனால Gamma நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணோனே உங்களுக்கு அந்த ஒரு ஆப் வந்துரும். ஸோ அத வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் சைன் இன் கேட்கும். ஸோ சைன் இன்னும் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் அக்கவுண்ட் வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அலோவ் குடுத்துருங்க. ஸோ ஆத்தென்டிகேட் ஆனதுக்கப்புறமா அது வந்துட்டு கனெக்ட் ஆயிரும் ஈஸியாவே. ஸோ கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சோனெட் 4.6ல வந்துட்டு இருக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இத நீங்க மாத்த வேண்டாம். ஓகே. ஸோ ஹெல்ப் மீ ஸ்ட்ரக்சர் அ பிட்ச் டெக் ஃபார் மை வெப் டெவலப்மென்ட் சர்விஸ் டார்கெட்டிங் சாஸ் ஸ்டார்ட்டப்ஸ். ஸோ இந்த மாரி நான் ஒரு சிங்கிள் லைன் ப்ராம்ப்ட் ஒண்ணு குடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பிட்ச் டெக் ஆர் பிரசன்டேஷன் பண்ணணுமோ, அந்த ஒரு இத பண்ணிருங்க. அண்ட் இது ஃப்ரீ வெர்ஷன்ன்றதால, ஃப்ரீ பிளான்ன்றதுனால உங்களால 7 டெக் வரைக்கும் தான் வந்துட்டு உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அத மேற்கொண்டு நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஆப்வியஸா பே பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு 7 டெக் போதும் அப்டின்னா, யூ கேன் ப்ரொசீட் இன் ஃப்ரீ பிளான் இட்செல்ஃப். ஸோ அது ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க லென்த்தான ப்ராம்ப்ட் எதுவும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒன் லைன் ப்ராம்ப்ட்டே எனஃப் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்க லைக் அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க மேற்கொண்டு கிளாட் கிட்ட பேசி நீங்க அத அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒர்க்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அது எப்டின்றத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருவேன். ஸோ இது யார் வேணா பண்ண முடியும். அவ்ளோ சிம்பிள் தான் இது. ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, அது நெறையா ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்டால் பண்றது. ஸோ அந்த மாரி திங்ஸ்லாம் வந்துட்டு நெறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இட் ரேர்லி டேக்ஸ் 2 டூ 3 மினிட்ஸ். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ரெடி ஆயிருச்சு. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாரி அ ரைட் சைட்ல வந்துட்டு அ ஒரு ஸ்க்ரீன் மாரி ஓப்பன் ஆயிடும். அங்க வந்துட்டு உங்களால உங்களோட பிட்ச் டெக்லாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அது கிரியேட் பண்ணியிருக்கிற பிட்ச் டெக் பார்க்க முடியும் உங்களால. ஓகே. பிட்ச் டெக் இஸ் ரெடி. ஓகே. இது நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ராம்ப்ட்ல கிரியேட் ஆன பிட்ச் டெக் இது. ஸோ இந்த ஒரு ரிசல்ட் ஆப்வியஸா நீங்க வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸோ, இல்ல இம்ப்ரூவைசேஷனோ உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு இப்ப சொல்றேன். ஸோ நம்மளோட பிட்ச் டெக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் குட். ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்ல இந்த மாரி ஒரு பிட்ச் டெக் பண்ண முடியும் அப்டின்னா, இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ இதில வந்துட்டு சேஞ்சஸ் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் உங்களுக்கு எப்படி கொண்டு வந்து காட்டுறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இத விட எனக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் வேல எனக்கு பண்ணி குடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ட தான் நான் போட போறேன் இப்ப. ராமா ஹெல்ப் மீ கிரியேட் அ ப்ரொஃபஷனல் பிட்ச் டெக் யூசிங் த அபோவ் இன்ஃபோ. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு 7 ஸ்லைட்க்கான இன்ஃபர்மேஷன குடுத்துருச்சு. அண்ட் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ 6 டூ 7 பிட்ச் டெக்ஸ்ல ப்ரொஃபஷனலா நீ மேல குடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு எனக்கு ஒரு பிட்ச் டெக் பண்ணி குடு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். இதெல்லாம் அலோவ் குடுத்துக்கோங்க. ஸோ அது தீம் ப்ரிஃபரன்ஸஸ் அண்ட் தென் வந்துட்டு லைக் கோட் சேஞ்சஸ் ப்ரிஃபரன்ஸஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாமே நீங்க அலோவ் குடுத்துக்கோங்க. ஆல்வேஸ் அலோவ் குடுத்துட்டீங்கன்னா, அது வந்துட்டு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ அதுவே வந்துட்டு எல்லாமே பண்ணுது. ஸோ ஆல்வேஸ் அலோவ் நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அது ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அண்ட் ஜெனரேட்டும் பண்ணிருச்சு அது. ஓகே. யுவர் தாமா பிட்ச் டெக் இஸ் பீயிங் ஜெனரேட்டட். ஓப்பன் இட் ஹியர். ஸோ அது ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே.
இட் இஸ் ரெடி. ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் லிங்க். ஓகே. ஸோ இப்போ அது ஜெனரேட் பண்ணியிருக்கிறத பாருங்க. லைக் கிரேயிஷ் அண்ட் பிளாக் தீம் காம்போல வந்துட்டு அது பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இதுவுமே சூப்பரா இருக்கு. லைக் வித் அ அந்த அனிமேஷன்ஸ் லைக் எலமெண்ட்ஸோடலாம் வந்துட்டு அது பண்ணி குடுத்துருக்கு. அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகே. என்ன கேட்டீங்கன்னா, இதுவே ஓகே தான். பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணுவோம். இப்ப நான் வந்து என்ன கேட்க போறேன் அப்டின்னா, ரெட் அண்ட் பிளாக் தீம்ல வந்து மாத்த சொல்லுவோம். அண்ட் இன்னொரு 2 ஸ்லைட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லுவோம். என்னோட கிளையண்ட் பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நான் ஒரு 2, 3 கிளையண்ட்ஸ் கூட வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அத வந்துட்டு ஆட் பண்ண சொல்லுவோம். இந்த மாரி மலரும் இதயங்கள், தி ஸ்டிக்கர் அண்ட் ஹெரிடேஜ் இன்ஃபோடெக். ஸோ இந்த 3 கிளையண்ட்டுமே வந்துட்டு ஆட் பண்ண சொல்லி 2 ஸ்லைட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ட் ஆல்சோ தீம் வந்துட்டு அ பிளாக் டூ அ ரெட்டுக்கு மாத்த சொல்லி கேட்போம். என்னோட மெயில் ஐடியுமே நான் அப்டேட் பண்ண சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இப்ப என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு அவுட்புட் என்ன கொஞ்சம் நேரத்தில காட்டுறேன். அது ஜெனரேட் ஆனதுக்கப்புறம். ஸோ கிளாடுன்றது இப்போ வந்துட்டு அ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க யூசேஜ. ஸோ அதுக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது அந்த செஷன். ஸோ அதனால அதுவுமே கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஜெனரேட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு 9 ஸ்லைட்ஸ் டோட்டலா வந்துட்டு ஜெனரேட் பண்ணி குடுத்துருச்சு. எஸ் இது ஜெனரேட் பண்ணிருச்சு. ஸோ நம்ம ஓப்பன் லிங்க் குடுத்து பார்ப்போம். யாஹ்! திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ இப்ப பாருங்க நம்மளோட ஸ்லைட. திஸ் ஹஸ் பீன் கிரியேட்டட் இன் ஜஸ்ட் லெஸ் தேன் 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் கூட ஆகல. கண் முன்னாடி தான் லைவ்வா பண்ணேன். ஸோ அதோட அவுட்புட் மட்டும் பாருங்க எந்த மாரி இருக்குன்னு சொல்ட்டு. ஸோ சூப்பரா இருக்கு. ஆ ஒரு ஒரு ஃபங்கியான ஒரு ஸ்டைல்ல பிரசன்டேஷன் இருக்கு. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது நீங்க கேன்வால இந்த மாரி பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கேன்வான்றது அது இன்னும் கொஞ்சம் லைக் ப்ரொஃபஷனல்னு சொல்ல முடியாது. அது ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபிக்ஸட் தீம்ல தான் உங்களால பண்ண முடியும் கேன்வால. பட் ஆ இந்த டூல் இந்த ஒரு ஃபார்மேட்ல பண்ணீங்கன்னா சூப்பராவே இருக்கும். ஸோ நான் கேட்ட மாதிரி ஆ கிளையன்ட் ஆட் பண்றது, அண்ட் தென் வந்துட்டு அந்த இமெயில் ஆட் பண்ணது எல்லாமே வந்துட்டு அது பண்ணியிருக்கு ப்ராப்பராவே. ஸோ உங்களாலயும் பார்க்க முடியுது. நான் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து கிளையன்ட் ஸ்பாட்லைட். நான் சொன்ன மாதிரி அந்த 4 கிளையன்ட்டோடதும் போட்டிருக்கு. இங்க வந்து பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணது. ஸோ எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல பிட்ச் டெக்னே நான் சொல்லுவேன். ஆ ஒரு கிளையன்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பிட்ச் டெக். ஆ ஒரு நார்மல் சிம்பிளான டைம்ல, குறுகிய டைம்ல பண்ண ஒரு பிட்ச் டெக். அண்ட் ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஏன்னா என்கிட்ட கேட்ட நெறைய பேருக்கு பண்ண வீடியோ தான் இது. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. அண்ட் இதே மாரி சூப்பர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்குறேன். ஸோ ஹேப்பி லேர்னிங்.